தந்தை பெரியாரை பற்றி சொல்லணும்னா இதுக்கு முன்ற இந்த காலங்களை விட இப்போ அவரோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்த தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனைகள், உரிமை மீறல்கள், இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனை, நீட்ஸ், கல்வி பிரச்சனை இதெல்லாம் வரும்போது ஒருவேளை பெரியார் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி இந்த பிரச்சனைகளை அறிஞ்சிருப்பாருங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பல இயக்கங்கள் முன்னெடுப்பது மூலமாக அந்த புத்தகங்கள் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம மாநிலங்களோட அதிகாரங்களை இன்றைக்கி நம்ம ஒன்றிய அரசு நம்ம பேசுகிறோம், மாநிலங்கள் நம்ம உரிமைகளை பறிக்குது நம்ம பேசுகிறோம். குறிப்பாக மாநில அரசாங்கத்தில் உரிமைகள் பறிப்போதுங்கிறத அன்றைக்கே பெரியார் கணிச்சிருந்ததுனால தான் அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த குறிப்பிட்ட சரத்துக்களை நோட் பண்ணி இதெல்லாம் நம்ம மாநில உரிமைகளை பறிக்குதுன்னு சொன்னார். இப்போ பெரியார்ட்டையும் மற்ற கிளர்ச்சியாளர்ட்டையும் வித்தியாசம் என்னன்னா, எல்லாரும் தனி மனித மனமாற்றத்தையே விரும்பினாங்க. ஆனால் பெரியார் ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கல. தனி மனித மனமாற்றமும் சமூக மாற்றத்தையும் இணைத்தே பெரியார் பார்த்தாரு. அதனால தான் சாதி ஒழியணும் அப்படிங்கிறது செயல் திட்டம் தான். அது ஒழிகிற வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதத்தையும் பிரச்சாரம் பண்ணலாமல் அதை ஒரு சமூக கிளர்ச்சியாக பகுத்தறி பரப்புரையாக பண்ணார். வெறும் பரப்புரையாக நிப்பாட்டாமல் பல போராட்டங்களையும் கிளர்ச்சிகளையும் முன்னெடுத்தார். அவரோட விளைவு என்னன்னா, இன்னைக்கு இத்தனை பேர் சாதி ஒழிப்பு காலத்தில், சாதி ஒழிப்புங்கிறது ஒரு நாளில் நிகழ்ந்துடாது. ஒரு 100 வருஷமாக தான் நம்ம சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம், வாசிப்புக்கு வந்திருக்கோம், சாதி ஒழிப்பு தேடி நம்ம போகிறோம். அப்போ இதுவே சாதி ஒழிப்பை நோக்கி ஒரு ஆரோக்கியமான நகராக பார்க்குறேன். இதுவே தந்தை பெரியாருக்கான வெற்றி தான்.